ஸோ கைஸ், என்னால் ஞாயிற்றுக்கிழமை வீடியோ போட முடியல. அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. என்னென்னா எனக்கு ஃபீவர். என்ன பண்ணுது? லைட்டா உடம்பெல்லாம் வலிக்குது. ஒன்றும் இல்லை ப்ரோ, காய்ச்சல் அடிக்குது. 2 நாள் லீவ் எடுத்துக்க, கிளம்புங்க. இல்லை எனக்கு நான் உடம்பு சரியில்லைனா தான் நான் அதிகமாக வேலை செய்வேன். சார் சொல்கிறத கேளுங்க, 2 நாள் லீவ் எடுத்துக்க. ஸோ நான் அன்பாக்சிங் வீடியோ சனிக்கிழமை சாயந்தரம் தான் ஷூட் பண்ணியிருக்கணும். ஆனால் என்னால் ஷூட் பண்ண முடியல. ஏன்னா சனிக்கிழமையே காலையிலே கொஞ்சம் ஃபீவர் இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ நானும் சரி டேப்லெட் அப்புறமாட்டி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு படுத்துட்டேன். ஸோ சாயந்தரம் எந்திக்கிறேன், ஃபீவர் அல்ட்ரா ப்ரோமேக்ஸ் மாதிரி சர்ன்னு ஏறிட்டு. ஸோ என்னால் ஒன்றுமே பண்ண முடியலன்னா இவ்வளோ ஃபீவர் ஆகிட்டேன்னு சொல்லிட்டு உடனே படுத்து ஞாயிற்றுக்கிழமை எந்திக்கிறேன். அப்பவும் எனக்கு ஃபீவர், ஞாயிற்றுக்கிழமையும் எனக்கு ஃபீவரு. ஸோ இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஸோ அதனால் பார்த்தா என்கிட்ட ட்ரைன் ஃபேஃப்னியர் வீடியோ இருந்துச்சு. ஸோ ஃபேக்கும் ரியலும் வச்சு அந்த பேட்டில் வீடியோ போட்டிருந்தேன் இல்லையா, அது நான் ஃப்ரைடே ஷூட் பண்ணியிருந்தேன். ஃப்ரைடே அன்றைக்கி நைட்டு தான் அந்த வேலை எல்லாமே நடந்துச்சு. ஃப்ரைடே பண்ணி சனிக்கிழமை காலையிலே எடிட்டிங் முடிச்சிட்டேன். அப்போ தான் ஃபீவர் மாதிரி இருந்துச்சு. அது எல்லாமே முடிஞ்சிச்சு. ஃபீவர்லாம் ஞாயிற்றுக்கிழமை அன்பாக்சிங் வீடியோ வர போட முடியல நினச்சேன். அன்பாக்சிங் வீடியோவில் போனால் அவ்வளோ கொலைச்சிடுவாங்க நம்மளா அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ போட்டுவிட்டேன். ஸோ பெருசாக நிறைய பேர் யாரும் ஒன்றும் சொல்ல, ப்ரோ அன்பாக்சிங் வீடியோ எங்கன்னு சொல்லி ஒரு சில பேர் கேட்டிருந்தீங்க. பட் ஆனால் பரவாயில்ல கைஸ், நிறைய பேர் ஏற்றுக்கிட்டீங்க. இன்னொரு சில பேர் என்ன ப்ரோ என்னாச்சு, ஏன் ப்ரோ அன்பாக்சிங் வீடியோ வரலன்னு சொல்லி கேட்டப்போ ஃபீவர் ப்ரோ அப்படின்னா பரவாயில்ல ப்ரோ உடம்பு பார்த்துக்கிட்டீங்க. ஸோ அந்த மனதுதான் சார் கடவுள், அந்த மாதிரி இருந்துச்சு. சரி ஓகே, இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி ஸ்ப்ரைசன் வேர்சஸ் நிறைய பேர் கேட்ட விக்ட்ரி வேர்ல்ட் பேட்டில், நண்பருக்கும் நடுவில் சண்டை. கைஸ் எனக்கு ரொம்ப நாளாக ஒரு ஆசை என்னென்னா இவங்க 2 பேரும் அதாவது நம்ம ஸ்ப்ரைசன் அதாவது ஷூ டோர்னமெண்ட்டில் இருப்பான். டோர்னமெண்ட்டில் இருக்கிறப்போ லூயினார் முதல்ல ஒரு இதில் ஸ்ப்ரைசனை பஸ் பண்ணிடும். அடுத்து ஸ்ப்ரைசன் லூயினார் பஸ் பண்ணிடுவோம். அடுத்த மேட்ச்சில் லூயினார் ஒரு அடி அடிக்கும். அதில் நம்ம ஸ்ப்ரைசன் பறந்து போய் விழுகும், வால்ட்டு கையில் போய் விழுகும். ஓகேவா, வால்ட்டு இப்படி பிடிச்சிருவான், ஸ்ப்ரைசனை இப்படி அமுக்கி பிடிச்சிருவான். ஸோ அப்போது ஸ்டேடியமில் இருக்கிற வால்ட்டு, அதாவது வெளியே இருக்கிற வால்ட்டு ஸ்டேடியமில் இருக்கிற ஸ்ப்ரைசன் ஐயோ குளருதே ஷூட்டை போய் கொடுக்க போவோம். அப்போது 2 பேர் இப்படி தட்டிப்பாங்க இல்லையா. ஸோ அது இந்த மாதிரி எனக்கு ரொம்ப நாள் ஆசை கைஸ், இந்த மாதிரி பண்ணணும். நம்ம 2 பேர் வாங்கிட்டு இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அது எங்களை எதுவுமே பண்ணாது. கிராக்ஸ் போஸ்ட்டுக்கு முன்னாடி நைட்மேர்லாம் ஒண்ணுமே இல்ல. நண்பர்களுக்கும் சண்டை. அந்த வால்ட்டை பண்ணுவோம் தெரியுமா, இப்படி இதை பண்ணு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. ஸோ வாங்க அடிச்சுட்டு நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடுவோம். வால்ட்டுக்கும் ஷூக்கும் சண்டை, யார் ஜெயிப்பா பார்த்துருவோம். டிங் டிங். சரி ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா. நெத்தியடி சொல்லியடி. ஸோ கைஸ், இது ஒரு 5 பாயிண்ட் பேட்டில் அமைய போகுது. ஆனால் அந்த வாட்டி 5 பாயிண்ட் கிடையாது, இது 6 பாயிண்ட் பேட்டில். என்ன ப்ரோ இப்படி ஒன்று அனிமையிலே கிடையாதா, நீ ஓவர்லோட் பண்ணிட்டு இருக்க ப்ரோ அப்படின்னு நிம்மிய. 6 பாயிண்ட் பேட்டில் தானே, புதுசாக இருக்கட்டும், புதுசாக பண்ணுவோம்ல அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் நிறைய புதுசாக பண்ணலான் இருக்கேன். எல்லாம் 6 பாயிண்ட் பேட்டில் ஓகேவா. ஸோ 6 பாயிண்ட் பேட்டில். ஸோ முதல்ல நம்ம ஸ்ப்ரைசன் இறக்கிடுவோம். ஏன்னா ஸ்ப்ரைசன் ஸ்டாமினா நல்லாவே நிற்கும். ஸோ அதனால் ஸ்ப்ரைசன். இப்போ விக்ட்ரி வேர்ல்ட் சரி சொல்லிடி. ஓ நல்ல ஒரு ஸ்ட்ரைக்கு. என்ன கைஸ் ஒரு ரவுண்டு போட ஆரம்பிச்சிட்டான். ஃப்ளாஷ் லான்ச்சா ரைட்ரா, அவ்வளோதான் ஸ்டாமினா போயிட்டு. நல்ல ஒரு ஸ்ட்ரைக்கு. அவனை அப்பர் லான்ச் பண்ண வச்சிட்டான். நம்மளே அப்பர் லான்ச் யூஸ் பண்ண வச்சிட்டாங்க கைஸ். இப்போ நடந்தது அப்பர் லான்ச்சுங்க பாருங்கள், விட்டா இவன் ஃபஸ்ட்டாக இருப்பான். செமையாக இருந்துச்சு. முதல்ல இந்த வாட்டி விக்ட்ரி வேர்ல்ட் முதல்ல விட்ருவோம். ஓ கைஸ் இது செமையாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு நம்மளால் அப்பர் மோடுக்கு அது என்ன அப்பர் லான்ச், அது வித்தியாசமாக இருந்துச்சு. திரும்பவும் அதே மாதிரி லான்ச் பண்ணி ட்ரை பண்ணோம். இப்போது ஸ்ப்ரைசன் 2 பாயிண்ட் எடுத்து லீடிங்கில் இருக்குது. அது என்னடா அப்பர் லான்ச், ஆனால் பஸ் ஸ்டார் நிலைமைக்கு போயிட்டான், அது வேறு விஷயம். திரும்ப அப்பர் லான்ச் பண்ணி பார்ப்போமா கைஸ். அப்பர் லான்ச் நினைக்கிறேன். ஓ ரிங்கோட் ஃபினிஷ். வேல்ட்ரியாக் நீ மாசாடா. வேல்ட்ரியாக் 1 பாயிண்ட் எடுத்திருக்கு ரிங்கோட் ஃபினிஷ் பண்ணி. ஸோ அங்கே 2 அங்கே 1 1 பாயிண்ட் எடுத்தால் வேல்ட்ரியாக் லீனிங் ஆயிரும். திரும்பவும் அப்பர் லான்ச் பண்ணி பார்க்கேன். இல்லை இந்த வாட்டி செட் ஆகல அப்பர் லான்ச்சு. இன்னும் டிஃப்ரெண்ட்டான ஆங்கிளில் போகலாம். சூப்பர், இந்த பாயிண்ட்டை கணக்கெடுக்க முடியாது. எனக்கு ஸ்டேடியம் ஆட்டி விட்டதில்ல இவன். ஸ்டேடியம் ஆட்டி விட்டு அப்பர் லான்ச் வருது, என்னடா நடக்குதுங்க. திரும்ப அப்பர் லான்ச் ட்ரை பண்ணுவோம் கைஸ். எனக்கு ஏதோ லான்ச் கிடச்சிட்டு. வா என்ன ஹிட்டுடா, அது சரியான ஹிட் ஆனது. பஸ் ஸ்டார் நினைக்கிறேன் ப்ரைஸ். பஸ் ஸ்டாண்டா
என்னடா என்ன 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 மேட்ச்டா இது எனக்கு புரியல. வால்ட்ரியாக்கு சிங்கிள் அட்டாக் வால்ட்ரியாக் தான் அவ்வளோ பெரிய பவர்ஃபுல் அட்டாக்காக கொடுத்தது. அதுக்கப்புறம் வால்ட்ரியாக்கோட பஸ்டான பார்ட்ஸ் ஸ்ப்ரைசன் மேலே போய் பட்டு வால்ட்ரியாக் பஸ்ட் ஆயிடுது. ஏன் வால்ட்ரியாக்கு வந்து பஸ்ட் ஆக மாட்டேங்க, ரொம்ப பவர்ஃபுல்லான அடி கொடுத்தா மட்டும் தான் வால்ட்ரியாக் பஸ்ட் ஆகும். அதுக்கு காரணம் அந்த அதுக்கு காரணம் ஸ்ப்ரைசன் இல்லை, அதுக்கு காரணம் அந்த டிஸ்க்கு. ஏன்னா வந்து இந்த டிஸ்க்கு வந்துட்டு ஒரு டிஃபென்ஸ் டைப் டிஸ்க்கு. ஸோ அதனால் கொஞ்சம் அஃபென்சிவான மூவ் பண்ணும்போது டிஃபென்சிவாக பாதுகாக்கும். கைஸ் அனிமேல் நடக்கிற மாதிரியே நம்ம ஸ்ப்ரைசன் வந்துட்டு விக்ட்ரி வால்ட்ரியாக்கை பஸ் பண்ணியிருக்கு. வேறு மாதிரி இருந்துச்சு எனக்கு. இது ஒரு தண்டர் மாதிரி கட்டுவாங்க இல்லையா, ஸோ பஸ் பண்ணிட்டு ஸ்ப்ரைசன் இப்படி பஸ் பண்ணிட்டு சர்ட் அடின்னு போகும்போது அங்கேருந்து அப்படி தீப்பொறி இப்படி தண்டர் மாதிரி வரும், அந்த மாதிரி இருந்துச்சு எனக்கு. வால்ட்ரியாக் 1 பாயிண்ட்டு, ஸ்ப்ரைசன் 4 பாயிண்ட்டுன்னு நினைக்கிறேன். 4 பாயிண்ட்டு ஸ்ப்ரைசன். என்னடா ஸ்ப்ரைசன் எவால்வ் ஆன மாதிரி பவர்ஃபுல்லாக இருக்குது. சரி வேண்டாம், முதல்ல வந்துட்டு நான் விக்ட்ரி வால்ட்ரியாக்கே விட்டுறேன். என்ன பயந்துட்டியா? பயமா? பயந்துட்டா. எனக்குடா பயம். கமான் விக்ட்ரி வால்ட்ரியாக், அவளாம் எவால்வ் ஆகிறான் நீ தேடி சொல்லிடி. ஓ ஆங்கிள் லான்ச்சு நத்திங் சி இது அப்பர் லான்ச்சுக்கு மாறிட்டாங்க கைஸ். இப்போ சென்டருக்கு வந்துட்டான், அவ்வளோதான் முடிஞ்சு. லாஸ்ட் அட்டாக் சரியான அட்டாக்கு, லாஸ்ட்டு டொப்புன்னு ஒரு அட்டாக் வந்துச்சு. ஸோ ஸ்ப்ரைசன் 5 பாயிண்ட் ஆல்ரெடி எடுத்துகிட்டு திரும்ப லாஸ்ட் பாயிண்ட் தான், ஒரே ஒரு பாயிண்ட் தான் பாக்கி இருக்குது. கமான் வால்ட்ரியாக், ஏன்டா ரவுண்டு போடுற கைஸ். வால்ட்ரியாக்கை பார்த்தா எனக்கு கொஞ்சம் இதாக இருக்குது, அதனால் லாஸ்ட்டு ஒரே ஒரு மேட்ச் வச்சுக்கலாம். என்னையோட உறவு அந்திருச்சுன்னு வச்சுக்க, மூஞ்சிலையும் முடிக்க மாட்டேன். நான் சொல்கிறேன் கேட்டு போங்கய்யா. போதும், அவ்வளோதான், இல்லை ஒன்றுமே பண்ண முடியாது. பஸ் ஆனால் வேறு லெவலாக இருக்கும். ஸ்லோமோ பஸ்ட் நான் எதிர்பார்க்கவே இல்லை. என்னடா நடக்குதுங்க கைஸ், இன்னைக்கு ஒரே அதிசயமாக நடந்துகிட்டு இருக்கு. பஸ்டானா நல்லா இருக்கும்னு சொல்லி முடிக்கிறேன், பஸ்ட் ஆகிட்டான். மேட்சை ட்ரா பண்ணிட்டடா வால்ட்ரியாக், நீ வேற லெவல். சிங்கிளுக்கு ஸ்ப்ரைசன் பஸ்ட் ஆகிட்டு கைஸ். ஸ்ப்ரைசன் வால்ட்ரியாக்கை பஸ் பண்ணுது, வால்ட்ரியாக் ஸ்ப்ரைசனை பஸ் பண்ணுது. இதான் கைஸ் நண்பர்களுக்குள் சண்டை மாசாக இருக்குது. உண்மையிலே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இப்போது வால்ட்ரியாக் 3 பாயிண்ட்டு, ஸ்ப்ரைசன் 5 பாயிண்ட்டு. ஆல்ரெடி ஜெயிச்ச மாதிரி தான். இன்னும் 1 பாயிண்ட் நம்ம பொறுத்த வரைக்கும் 6 பாயிண்ட்டு கைஸ். நம்ம சொல்கிறதா அங்கே ரூல்ஸே. சரி வாங்க நான் தேடி சொல்லிடி. ஆங்கிள் லான்ச் மாதிரி ஆகிட்டு தேடி சொல்லிடி. ஓ சரியான ஹிட்டு கைஸ். ஃபஸ்ட்டு நடந்த 2 இது சரியானது. எனக்கு தெரிஞ்சு இப்போ போய் வால்ட்ரியாக் நல்லா அடிச்சேன்னா பஸ்ட் ஆயிரும் ஸ்ப்ரைசனு. கமான்ட்ரா வால்ட்ரியாக், கமான்ட்ரா. அவ்வளோதான் கைஸ், மேட்ச் முடிஞ்சுது. என்ன தம்பி என்னாச்சு? ஸ்ப்ரைசன் பஸ்ட் ஆகுன்னு பார்த்தா வால்ட்ரியாக் பஸ்ட் ஆகிட்டு. இங்கே பாருங்கள், நம்மால் பஸ்ட் ஆகிற நிலமையில தான் இருக்கான். அப்படி இருந்தே பஸ்ட் ஆகலை. ஆனால் சரியான எனக்கு வந்துட்டு பேட்டில் பண்ணுற மாதிரி இல்லை. சத்தியமாக சொல்கிறேன், எனக்கு பேட்டில் பண்ணுற மாதிரி இல்லை. அனிமேவே பார்க்குற மாதிரி இருக்குது கைஸ். எனக்கு பேட்டில் பண்ணுற மாதிரிலாம் ஃபீல் ஆக மாட்டேங்கி. நான் ஏதோ அனிமேக்குள்ளே போய் பேட்டில் பண்ணிகிட்டு இருக்க மாதிரி, வால்ட்டு கூட ஷூ கூட பேட்டில் பண்ணிகிட்டு இருக்க மாதிரி, அந்த பேட்டில் போய் உத்து போதும் அனிமே பார்த்துட்டு இருக்க மாதிரி இருக்குது எனக்கு. நீங்கள் என்ன ஏதோ எக்ஸ்ட்ரா டைலாக்லாம் என்னமோ சொல்லிட்டு இருக்கீங்க? சும்மா ஜோக் இல்ல, அது ஜோக் இல்ல. சீரியஸாக எனக்கு வந்து நான் ஏதோ அனிமே எபிசோடு ஏற்றி பார்த்துக்கிட்டு இருக்க மாதிரி இருக்குது ஃபோனில். என்னடா நடக்குதுங்க, இப்படி மாற்றி அடிச்சுக்கிறீங்க. இவனை பஸ் பண்ணுறான், நீ ஏடா இவனை பெருசுன்றான், அவனை பில்டப் பண்ணுறான், அந்த மாதிரி இருக்குது எனக்கு. ஸோ உண்மையிலேயே ஒரு தரமான பேட்டில். ஆனால் சின்ன வீடியோ, ரொம்ப சின்ன வீடியோ கைஸ். 8 நிமிஷம் வீடியோ தான் வரும் எனக்கு தெரிஞ்சு. மேக்ஸிமம் போனால் 8.5 நிமிஷம் வீடியோ அவ்வளோதான் வரும். சரி ஓகே, இந்த வீடியோ அவ்வளோதான். 6 பாயிண்ட் பேட்டில் முடிஞ்சுது. நம்ம ஸ்ப்ரைசன் வந்துட்டு 6க்கு பதிலாக எவ்வளோ ஆடே அவன் 5 பாயிண்ட் எடுத்திருந்தான். அடுத்து ஒரு பஸ் ஃபினிஷ் மொத்தமாக 7 பாயிண்ட் எடுத்துட்டான். ஸோ 7 பாயிண்ட் எடுத்து பேட்டிலில் வின் பண்ணிட்டான். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். அடுத்த வீடியோ இந்த வீடியோலேயே சொல்லிடுறேன், ஓகேவா? அதான் உங்களுக்கு தெரிஞ்சது தான். ஸ்ப்ரைசன் கூட வந்துட்டு மொத்த ஃபஸ்ட் என் பேஸும் சண்டை போட போகுது. ஆனால் வந்துட்டு ஃபஸ்ட் என்லேயே டானாக இருந்தால் நம்மளோட சாமுராய் வால்ட்ரியாக்கு, அவனையும் பஸ் ஃபினிஷ் பண்ணிட்டான் நம்மளோட ஸ்டாம் ஸ்ப்ரைசன். ஸோ இப்போ எனக்கு தெரிஞ்சு இவன் தான் டான்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட் என் டான் வந்துட்டு புதுசாக ஒருத்தன் உருவாகியிருக்கான். இவன் தான் வந்துட்டு இது மேலே ஃபஸ்ட் என் டானு. ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். என்னடா க்ளவுஸ் போட்டு சுத்த முடியல கைஸ். எடுத்தியாடி சொல்லியடி லான்ச் பண்ணவும் முடியல. கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. பட் ஓகே, பை கைஸ், பை.